திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சம்பந்தப்பட்ட 13 இடங்கள்ல ரைடு நடக்குது சார். லஞ்ச ஒழிப்பு சாலை போடாமலே சாலை போட்டதா சொல்லி முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இந்த ரைடு அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ரைடு நடக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? லஞ்சம் ஊழல் நடந்திருந்தா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. நீங்க கடலூர்ல பேசும்போது நம்ம கட்சிக்கு வசந்த காலம் வந்துருச்சு, இனிமேல இப்படி கல்யாணங்கள் நடக்கல, தான் வசந்த காலம். அது ஏதாவது குறிப்பு உணர்த்துறீங்களா? அதில் குறிப்பெல்லாம் உணர்த்தல. இயற்கையா பாடுற இப்ப வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி வசந்த காலம். மனப்பிசக்குகள்லாம் இருந்தது, ஊமை காயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு கூட சொல்றீங்க. அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தணும். அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துரை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார். 22 பேர். எதிர்பார்க்கிறேன், அது அவங்க முடிவு. சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதம், முதல்வரோட பேச்சு, கண்ணி பேச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த அரசியல் தலைவரா எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில எப்படி? குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். சைகை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு விமர்சனப்படுது. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்யும் விதமாக ஒரு சைகை செஞ்சாருன்னு ஒரு பரவலாக பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுனது, எதிர்கட்சி தலைவர் பேசுனது, அதை பற்றி தான் நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அதுபோலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுனதையும் நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கரில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். அது 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு பொதுக்குழு தீர்மானங்களை வடித்தெடுக்கும். முதல் வேலையாக உங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். 3:30 மணிக்கு பொதுக்குழு அன்று நான் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பல வருஷங்களா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பயணம்தான் பூமிநாதன் நிறைவு விழாவாக நடத்தினாரே, அது போதைப் பொருளிலிருந்து இளம் தலைமுறையை விடுவிக்கின்ற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட நடைப்பயணம். அப்படி பொது நலனுக்காக என்னுடைய பணிகளை, பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க, எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன்.
தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயிர் காப்பீடு தள்ளுபடி செய்து போராட்டம் பண்றாங்களே. விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. ஒரு சக்கரை ஆலை 26 கோடி மட்டும் திறக்காம கிடைக்கும், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. மக்கள் நலன்தான் முக்கியம். அவங்க கூட்டணியில இல்லைன்னு சிபிஎம் அறிவிச்சிருச்சு. திமுக கூட்டணியில இல்லைன்னு வீரபாண்டியன் சிபிஐ அறிவிச்சிட்டாரு. கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல அரசுக்கு. 2 கம்யூனிஸ்டுகளும் இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல. அது வெளிப்படையத்தான் கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க முனைந்தது உண்மையாக இருக்குமானால் அதைவிட அரசியல் மோசடி இன்னொன்று இருக்க முடியாது.